ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த வார்த்தையை பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும். ஆண்டவர் நல்லவர். சாரிபாத்துடைய விதவா வீட்டில் 3 வருஷமாய் எலியா தீர்க்கதரிசி தங்கி இருக்கிறார். தேசமெங்கும் பஞ்சம் நிறைந்த நாட்களில் இந்த விதவையின் வீட்டில் மட்டும் ஆகாரம் இருந்தது. அந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவளையும் அவள் வீட்டாருக்கும் அது போதுமான அளவுக்கு இருக்கும்படி கர்த்தர் உதவினார். இப்படி நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் ஒரு நாள் இந்த பிள்ளை மரித்து போகிற தருவாயில் இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்க 17ஆம் வசனம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுக்கு வியாதி அதிகரித்து கொண்டே, அப்படின்னா கொஞ்சம் தான் உயிர் இருக்குது, கொஞ்சம் போல உயிர் கிடக்குது, அவ்வளவுதான். ஆனால் அந்த அளவுக்கு அவனுடைய சுவாசம் மட்டும் அதிகமாயிட்டே இருக்குது. மூச்சு விட முடியல, வியாதி பெருகிட்டே இருக்குது, மரண அவஸ்தைப்படுகிறான். உயிர் போகல. ஆனால் உயிர் போகிற கண்டிஷன்ல நிற்கிறான். உயிர் போகிற கண்டிஷன், அந்த வார்த்தை அப்படிதான் இருக்குது. அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்த. சொல்லும் தெரியுமா, தொண்டையில மட்டும்தான் உயிர் இருக்குது, கொஞ்சம் போல உயிர் இருக்குதுன்னு, கொஞ்சம் போல உயிர் இருக்குது. இப்போ அந்த விதவை அழுகிறாள். எலிசா தீர்க்கதரிசியிடத்திலிருந்து அழுகிறாள். என் பிள்ளையை சாக பண்ணவா என் வீட்டுக்கு வந்தீர், ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று அழும்போது எலிசா தீர்க்கதரிசி பண்ண ஒரு பெரிய ஜெபம், ஆண்டவரே இவன் ஆத்துமா இவனுக்குள்ள திரும்பி வரட்டுமே, இவன் ஆத்துமா இவனுக்குள்ள திரும்பி வரணும். இதே போல ஒரு நாள் சிம்சோன் ஜோமன்னா தாகத்தினால தவித்த போது, ஆண்டவரே இந்த பெலிஸ்தியர் கையில நான் சாகணுமா, எனக்கு உயிர் திரும்ப வேணும்னு கேட்டான். ஆண்டவர் பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அந்த தண்ணீரை குடித்த போது அவன் உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு உயிர் வந்தது, ஆனா இவனுக்கு ஆத்துமா வந்தது. ஆத்துமாவை திரும்ப வரப்பண்ணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். ஆத்துமா விளையேற பெற்றது. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த ஜெபத்திற்கான காரணம் என்ன, இந்த பிள்ளையின் ஆத்துமா செத்து போகிறதுக்கான காரணம் என்ன. இன்னைக்கு பல நேரங்களில் சர்தை சபையை போல வாழுகிறோம். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் வாழுகிறோம். ஆத்துமா செத்த நிலையில் இருக்கிறது. அதனால யாக்கும் ஆத்துமாவில் கொஞ்சம் போல உயிர் இருக்கிறது, கொஞ்சம் போல சின்ன ஜெபம், ஒரு சின்ன பயம், ஏதோ ஒரு சின்ன நடுக்கம் தான் ஆத்துமாவில் இருக்கிறது. ஆத்துமா உயிரற்ற நிலையில வாழுகிறத இன்னைக்கு நிறைய நேரத்தில் பார்க்கிறோம். இங்க இந்த சாரிபாத் விதவை சொல்ற, என் பிள்ளை சாக போகுது, என் பிள்ளை மரிச்சு போகிற கண்டிஷன்ல இருக்குது, வியாதி அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது. இந்த கால வேளையில செத்த நிலைமையில கிடக்கிற நம்முடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பாராக. ஒரு மரண பள்ளத்தாக்களை கிடக்கிறது போல இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. நம்ம ஆத்துமா எப்படி இருக்கு நமக்கு தெரியும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஆமை விழுந்து கிடக்கிற நம்முடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தே ஆகணும். செத்த நிலைமையில கிடப்போம், ஆனால் நம் தடுமாறி விழுந்து போவோம், எழும்ப முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இந்த கால வேளையில வாஞ்சிக்கணும், ஆண்டவரே ஆத்துமாவை நீர் உயிர்ப்பிக்கணும், ஆத்துமாவை நீர் உயிரோடு எழுப்பணும். ஆமை அது செத்து கொண்டிருக்கிறது, அதுக்கு தேவையான
தேவையான ஆகாரம் இல்லை, தேவையான ஜெபம் இல்லை, தேவையான வைராக்கியம் இல்லை. ஆத்துமா ஒரு விதத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறது. நாமே தாவீது சொல்லுகிறான், ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. ஆத்துமாவில் அறிவில்லை. ஆத்துமா தெய்வத்துக்கு பயப்படுற பயத்தை அற்று போயிற்று. ஆத்துமா செத்த நிலைமையில் இருக்கிறதுனால ஆத்துமாவில் தைரியம் இல்லை, ஆத்துமாவில் வெளிப்பாடுகள் இல்லை, ஆத்துமாவில் தேவனுள்ள உறவுகள் இல்லை. ஆத்துமா தடுமாறி கொண்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, திரும்ப உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த காலவில் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கணும். செத்த நிலையில கிடக்கிற ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். மரண தருவாயில கிடக்கிற ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். ஆமென். பாவத்திலையும் உலகத்திலையும் மரித்து கொண்டிருக்கிற என் ஆத்துமாவை ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும், உயிர்ப்பிக்கணும். ஒரு நிமிஷம் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆத்துமாவில் பலன் வேணும், என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். ஆண்டவரே, தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு என் ஆத்துமா தானே. என் ஆத்துமா செத்து போகுமானால் நரகத்துக்கு அல்லவா போகும். என் ஆத்துமாவை உயிர்ப்பியும். இந்த கால வேளையில எங்கள் ஆத்துமா தேவனோடு இணையும்படி கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவர் உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. சாரிபாத் விதவை சொல்றா, என் பிள்ளை செத்து கொண்டிருக்கிறது, செத்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்களை நாம் ஆழமாய் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. இந்த ஆத்துமா சாக காரணம் என்ன? இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு மரணம் வருவதற்கு காரணம் என்ன? ஒரு கொஞ்சம் போல உயிர் மட்டும் ஊசலாடுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவேன். கர்த்தர் நன்மை செய்த போதிலும் தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்காததினால், கர்த்தர் நன்மை செய்த போதிலும் தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்காததினால். திரும்ப சொல்றேன், கர்த்தர் நன்மை செய்த போதிலும் தன் வாழ்வை மாற்றி அமைக்காததினால் இந்த ஆத்துமா செத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அப்படி கர்த்தர் என்ன நன்மை செய்தார்? சாரிபாத் என்கிற ஊர் சீதோனில் இருக்கிறது. சீதோன் என்கிற ஊர் புறஜாதியின் ஊர். அது இஸ்ரவேல் தேசம் அல்ல. அவர்கள் அஸ்தரோத்தையும் பாகாலையும் வழிபடுகிறவர்கள், விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் தொழிலாய் வைத்திருக்கிறவர்கள், அதை விரும்பி செய்யக்கூடியவர்கள் சீதோனியர்கள். அந்த சீதோன்ல இருக்கிற ஒரு பட்டணம் சாரிபாத். இந்த சாரிபாத் என்கிற பட்டணம் சீதோனுடைய எல்லையில் இருக்கிறது. அந்த எல்லையில கேட்ல உள்ள போனாலே இந்த முத ஊர் சாரிபாத் ஊர் தான். அந்த நாட்கள்ல விதவைகள் ஆக்கப்பட்ட ஸ்திரீகளை இந்த சாரிபாத் ஊர்ல வந்து தள்ளினார்கள். ஏன்னா விதவையாக்கப்பட்டவள் தன்னுடைய தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாது என்கிற ஒரு ஐதீகம் அந்த சீதோனியருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட காலத்துல இவள் அந்த பஞ்சங்கள் தேசத்துல பெருகி இருக்கிற காலத்துல ஒரு கொஞ்சம் போல விறகை எடுத்து கொஞ்சம் சாப்பாடு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு மரித்து போக வேண்டும் என்கிற நிலையில தள்ளப்பட்டு இருந்த போது ஆண்டவர் எலியாவை சொல்றாரு, நீ போய் சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன், அவ வீட்டுல குடியிருன்னு சொன்னார். சாரிபாத் என்கிறத விதவைகள் குடியிருக்கிற இடம். நிறைய விதவைகள் இருக்கிறாங்க, எங்க போகணும்னு தெரியாது. ஆனா எலியா புறப்பட்டு வந்தபோ ஆண்டவர் அந்த வாசல்ல விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற ஸ்திரியை காண்பித்து அவள் வீட்டுக்கு போன்னு சொன்னார். அவள் நேர அவளிடத்துல போய் எலிசா சொன்னார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று சொன்னார். சொன்ன உடனே வேகமாய் தண்ணி எடுக்க போன கேப்ல அவர் சொன்னார், எனக்கு ஒரு அடைய சுட்டு கொண்டு வான்னு. அப்ப அந்த விதவை சொன்ன வார்த்தை, ஐயா எனக்கு இருக்கிறது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அதை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாக போறோம், பஞ்சத்துல இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று சொன்ன போது எலிசா சொன்னார், ஆமே 3 வருஷம் பஞ்சம் இருக்கும், அந்த 3 வருஷம் முடியும் வரைக்கும் உன் வீட்டுல அப்பம் குறையாது, ஆமா என்ன வற்றி போகாது, மொத அடைய எனக்கு சுட்டு கொண்டு வான்னு சொன்னார். வேகமாய் போனால் சுட்டு கொண்டு வந்தால் அவள் சொன்னபடியே அந்த வீட்டுல அப்பத்துக்கு குறவே இல்லை. மேல் அறையில மேல் வீட்டுல ஒரு அறையை கொடுத்தால் எலியா தீர்க்கதரிசி மேல் வீட்டில் தங்கி இருந்தார். ஒன்று தெரியுமா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் தேடாத நாடு கிடையாது, தேடாத ஊரு கிடையாது, தேடாத இடம் கிடையாது. ஆனா ஆகாப்புடைய மாமனார் ஊர்லயாக்கும் யார் இருந்தா? இந்த எலியா தீர்க்கதரிசி இருந்தது ஆகாப்புடைய மாமனார் ஊர். ஏசபேலுடைய ஊராக்கும் சீதோன். அந்த சீதோனுடைய சாரிபாத் ஊர்லயாக்கும் எலியா உட்கார்ந்து இருக்கிறார். அதனால யாரும் கண்டுபிடிக்க முடியல. அங்கேயே குடியிருக்கிறார், அங்கேயே வாழுகிறார் 3 வருஷம். இந்த வீட்டில் அப்பத்துக்கு குறவில்லை, தாம என்னைக்கு குறவில்லை. வீட்டார் அனைவரும் 15ஆம் வசனத்தை பாருங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார்
எல்லாரும் அநேக நாள் என்ன செய்தார்கள்? நல்லா சாப்பிட்டார்களா? சாப்பிட்ட இவள் தன் வாழ்வை மாற்ற மறந்தாள். நன்மையை பெற்ற இவள் தேவனோடு ஐக்கியமாகணும் என்கிறதை மறந்தாள். நன்மையை பெற்ற இவள் தன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதை மறந்தாள். இப்ப வீட்டுக்குள்ள வியாதி வருது. வீட்டுக்குள்ள வியாதி வந்ததுக்கு பிறகு பிள்ளை சாக கிடக்கான். அப்ப என்ன சொன்னா தெரியுமா? 18ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவள் தேவனுடைய மனுஷலே, எனக்கு உமக்கு என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில்? அப்படின்னா அவளுக்கு புரியுது, இந்த வியாதிக்கு காரணம் என்னுடைய அக்கிரமம். அவள் சொல்றா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா என் வீட்டுக்கு வந்தீர்? அதுக்கா வந்தீர்? அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், அதனால என் பிள்ளைய கொல்லவுமா என் வீட்டுக்கு வந்தீர் என்று இப்ப தன் அக்கிரமத்தை நினைவு கூர்ந்தாள். யோசித்து பாருங்க, நன்மை வரும்போது அக்கிரமத்தை நினைக்கல. ஐயோ, என் வீட்டில் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், இவரைத்தான தேசம் தேடுகிறது, இவர் கர்த்தருடைய தேவ மனுஷன் அல்லவா? இந்த மனுஷன் சொன்னபடியே நம்ம வீட்டில் அற்புதம் நடந்தது. இந்த பாத்திரத்தில் மாவு குறைய மாட்டேங்குது, எண்ணெயும் குறைய மாட்டேங்குது, நம்முடைய வீட்டார் குடும்பத்தினர் எல்லாரும் சாப்பிடுறாங்களே. அப்படியானால் என் வாழ்வை மாற்ற வேண்டும் என்கிற சிந்தை இவளுக்குள் வரவே இல்லை. அதனால ஒரு நாள் பிள்ளையின் ஆத்துமா பிள்ளையை விட்டு வெளியேற ஆரம்பித்தது. பிள்ளையின் ஆத்துமா வெளியேறுது, வியாதி படுக்கையில கிடக்குது, சாகர நிலைமையில் இருக்கிறது. இந்த காலவேளை ஒன்று புரிந்து கொள்ளணும், ஆவிக்குரிய வாழ்வில் தேவன் செய்த நன்மைகள் அநேகம். கர்த்தர் அநேக நன்மைகளை செய்கிறார். நன்மைகளை செய்யும் போது ஒன்று புரியணும், அவர் நன்மை செய்வதின் நோக்கம் என் வாழ்வை மாற்றி அமைப்பது, என் வாழ்வை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவது, என் வாழ்வை கர்த்தரோடு இணைப்பது. அதை செய்யாமல் போவோமானால் ஆத்துமா செத்து போகும், ஆத்துமா செத்து போகும். வாசித்த சங்கீதத்தில் 106வது சங்கீதத்துக்கு திருப்புங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. 106ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்தில் உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் வந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் எங்க போய் கலகம் பண்றாங்க பாருங்க. தேவனுடைய அதிசயத்தையும் உணரல, கிருபையின் திரட்சியவும் என்ன செய்யல, உணரல. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆத்துமா சாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபைகளை உணராமல் போவது. ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நன்மை செய்கிறாரு, இவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறாரு, அப்போ என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக மாற்றணும், என் வாழ்க்கையை நான் ஆண்டவரோடு இணைக்கணும், என் வாழ்க்கையில் நான் கர்த்தருக்காக வாழணும். அங்க அந்த வைராக்கியம் நமக்குள்ள வராததுனால ஆக்கும் ஆத்துமா செத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா பலனற்று போக காரணம் தேவன் நன்மை செய்த போதிலும் நமக்கு ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை இல்லாமல் போகிறது. நீங்க வாசித்து பாருங்க, 13ஆம் வசனத்தை பாருங்க. 106ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். ஆனாலும் அவருடைய கிரியைகளை என்ன செய்தார்கள்? ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்த போதிலும் இந்த ஜனங்கள் எதை மறந்தார்கள்? தேவனுடைய கிருபையை என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் செய்கிற நன்மையை மறந்தா நம்முடைய ஆத்துமா செத்து போகும். அவர் ஏன் நன்மை செய்கிறார்? நம்மளை ஏன் இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார்? நம்மளை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, நம்மளை அழிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பின்ன ஏன் வச்சிருக்கிறார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப என்ன உயிரோடு வச்சிருப்பது அவருடைய துதியை சொல்லுவதற்காய், அவரை ஆராதிப்பதற்காய், அவரை உயர்த்துவதற்காய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய், அவருக்காய் வாழ்வதற்காய், அவருக்காய் ஜீவிப்பதற்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கையில கடைசி பரியந்தம் அவருக்காய் ஓடுவதற்காகவே எனக்கு இந்த ஜீவனை தந்திருக்கிறார். அதனாலே ஆண்டவர் பல நேரங்களில் நமக்கு நன்மை செய்கிறார். ஏன்
செய்கிறார்? இப்பவாது வரமாட்டானா? இப்பவாது எழும்ப மாட்டானா? இப்பவாது ஆத்துமாவை பாதுகாக்க மாட்டானா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அற்புதங்கள் வரும்போது, எனக்கு ஒரு அனுகூலங்கள் வரும்போது நான் உணர வேண்டியது, நான் ஆண்டவரோடு இணையணும். கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர், எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர், எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறீர். கிருபையை உணராத நாட்களை மன்னிங்க, கிருபையை உணராத நாட்களை மன்னிங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணணும், ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை நாட்கள் கிருபையை நினைக்கல, அவர் அவ்வளவு நன்மை செய்த போதிலும் இருதயம் கர்த்தரை துதிக்கலையே, அவ்வளவு நன்மைகள் செய்த போதிலும் உள்ளம் கர்த்தரை தேடலையே. கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்ன மன்னிக்கணும் ஆண்டவரே, என்ன மன்னிக்கணும். தேவனை மறந்த நாட்களை மன்னிக்கணும், தேவனை விட்டு விலகினதை மன்னிக்கணும், தேவனே உம்முடைய கிரியைகளை மறந்ததை நீர் எனக்கு மன்னிக்கணும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மறந்ததோடு நிப்பாட்டல. அந்த 20ஆம் வசனம், 106ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் பாருங்க. தங்கள் மகிமையை புல்ல திங்கிற மாட்டின் சாயலாக, தங்க மேல கத்தர் வச்ச மகிமைய எதின் சாயலா மாத்தினார்களாம்? மாட்டின் சாயலா, புல்ல தின்கிற மாட்டின் சாயலா. அந்த அளவுக்கு தேவ மகிமைய இந்த ஜனங்கள் இழந்தார்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் செய்த நன்மைகளை நினைக்கலன்னா கண்டிப்பா மகிமை இழந்து போவோம். தேவன் செய்த நன்மையை நினைக்கணும். ஆண்டவரை தேடுவதற்கு காரணங்களை வைத்து தேடுனா விழுந்து போவோம். ஒரு காரணத்துக்காய் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் பவுல் சொல்றார், இப்பிரபஞ்சத்திற்காய் நம் கர்த்தரை பின்பற்றுவோமானால் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போமா? வாஸ்து பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை பாருங்க பார்க்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடினா என்னவா ஆகுமா? பரிதபிக்கப்பட்டவன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், நான் ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு காரணம் தேடக்கூடாது. நான் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரே காரணம் தான், அவர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன். எனக்கு அவர் நன்மை செய்தார். என்ன நன்மை செய்தார் ஐயா? பொழுதிலும் சாம்பலிலும் கடந்த என்னை தூக்கி எடுத்தார், பிரயோஜனமற்ற என்னை வாழ வைத்தார், எதற்குமே உதவாத எனக்கு ரட்சிப்பை தந்தார், யாருமே நம்பாத எனக்கு கிருபைகளை தந்தார். என்னை கூட இருக்கிறவன் என்னை நம்பல, என்னை நேசிக்க ஆளில்லாத நாட்களில் கிருபைகளை தந்து உயர்த்தி வைத்தார். எனக்கு வேலைகளை தந்தார், வருமானங்களை தந்தார், நல்ல வீடை தந்தார், நல்ல குடும்பத்தை தந்தார். இதெல்லாம் நான் சம்பாதிச்சவைகள் அல்ல, என் பலத்தினால் நான் சேர்த்து வைத்தவைகள் அல்ல, எனக்கு ஈவாய் தந்தவைகள். கர்த்தர் ஈவாய் தந்தது. அப்படி நான் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், நான் அவரை பாடுவேன். பாபிலோன் தேசத்தில் குடியிருக்கும் போது சாத்ராக்கு, மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுக்கு எங்கிருந்து தீர்மானம் வந்தது? எங்கிருந்து தங்க வாழ்க்கையை கர்த்தரோடு இணைத்தார்கள்? அங்க ஆலயம் கிடையாது, அங்க நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடையாது, பலிகள் கிடையாது, அந்நிய ஜனம், அந்நிய ஜாதி. அப்ப எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு, எங்க ஊர்ல கர்த்தர் எங்களை வாழ வச்சா, எங்க ஊர்ல எங்களை பரிசுத்தமா வாழ வச்சா. இன்னைக்கு அந்நிய தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன், என் ஊர்ல எப்படி இருந்தனோ அப்படியே கர்த்தர் என் கூட எங்கேயும் இருக்கிறார். என் ஊர்ல கர்த்தர் எப்படி நடத்தினாரோ அதே போல எங்கேயும் நடத்துகிறார். அப்ப நான் வெளியூர்ல இருந்தாலும், வெளி மாவட்டத்தில் இருந்தாலும், என் வெளிநாட்டிலே இருந்தாலும் என்ன அழைச்ச கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்ப நான் தீர்மானத்தோடு வாழ்வேன், அப்ப நான் என் ஜீவியத்தை பாதுகாத்துக்குவேன், அப்ப என் வாழ்க்கையை கர்த்தரோடு இணைத்துக் கொள்ளுவேன். அப்ப ஆண்டவர் எனக்கு என்னை அடிமையில சிக்க விட்டாரு, என் வாழ்க்கை அடிமையாயிருச்சு, நான் இப்படி கஷ்டப்படுறேனே. இல்ல இல்ல, நான் அடிமையா வந்தாலும் என்னை பாதுகாத்து இருக்கிறார்ல, எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார்ல, வந்த இடத்துல வாழ வைத்திருக்கிறார்ல, வந்த இடத்துல வாய்ப்புகளை தருகிறாரு. அப்போ ஆண்டவருக்காக நான் வாழுவேன். அதனாலதான் ஆண்டவர் அவர்களை தேசத்தின் நடுவில் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. நிறைய பேர் காரணங்களை தேடி ஆண்டவர் செய்தா ஆராதிப்போம், செய்தா ஆராதிப்போம், செஞ்சாரே, செஞ்சும் ஆராதிக்கலையே, செய்யாம இல்லையே. அந்த 106ஆம் சங்கீதத்துல 7-8 வாசித்து பாருங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்துல அதிசயத்தெல்லாம் உணராமலும்
திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்துல கலகம் பண்ணினாங்க. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி பாருங்க, கலகம் பண்ணினா கூட கர்த்தர் எதை விளங்க பண்ணினாராம்? தம்முடைய வல்லமைய வெளிப்படுத்தினார். அவன் ஒத்து வரல, அவன் கலகம் பண்றான், முறுமுறுக்கிறான். ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? நன்மை செஞ்சாரு. அந்த நன்மையை உணரல. சாரிபாத் விட்டு கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தார், உணர வேண்டிய காலங்களில் உணரல. பிள்ளையின் ஆத்துமா செத்து கொண்டிருக்கிறது. இந்த கால வேளையில் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தத்தை கேட்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தாவீது சொல்ற, நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் தேவனை தொழுது கொள்ளுவேன், என் தேவனை தொழுது கொள்ளுவேன். மீகால் அந்த தாவீதை நிந்திக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா, நீ இப்படி பெண்களுக்கு முன்ன வஸ்திரத்தை அவுத்து போட்டுட்டு இப்படி நடனம் ஆடுறேன்னு சொல்லி நிந்தித்தாள். வஸ்திரத்தை அவுத்து போட்டுட்டான் நிர்வாணமாய் அல்ல, அவங்க உள்ள ஒரு வார் வஸ்திரம், அதாவது ஏழை எளியவர்கள் அவங்க போடுற மாதிரி ஒரு சணல் வஸ்திரத்தை அவங்க போட்டிருக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சணல் வஸ்திரத்தை ஆக்கும் தான் மேலே போட்டுட்டு சாதாரண ஜனங்கள் மாதிரி, ஒரு ஏழை ஜனம் மாதிரி அந்த ஸ்திரீகள் நடுவே அவன் நடனம் ஆடி ஆண்டவர் ஆராதித்தான். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தார்கள். பாட்டு பாடுறவங்க மெல்லிய வஸ்திரம், பூரிகைகளை வாசிக்கிறவங்க மெல்லிய வஸ்திரம், எல்லாருக்கும் நல்ல வஸ்திரம். இவனோ ஒரு சாதாரண சணல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு சாதாரண மனுஷனை போல ஆராதிச்சான். மாடியில நின்று பார்த்த மீகால் சொல்றா, வெக்கமா இல்ல உனக்கு? இப்படி ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி உன் மகிமையை இந்த ஸ்திரீகளோட கூட நின்று ஆடிட்டு வந்திருக்குன்னு சொல்லும் போது தாவீது சொல்றான், இங்க பாரு, ஆடுகளுக்கு பின்ன அலைஞ்ச என்ன உன் தகப்பன் ராஜ்யத்தை பிடுங்கி என்கிட்ட தந்தார்ல, அவருக்கு முன்பாக இன்னமும் என்ன தர மட்டும் தாழ்த்துவேன், இன்னமும் என்ன நீசனாக்குவேன். என் யோக்கியத்தில் எனக்கு ராஜ்யபாரம் வரல, என் திறமையில வரல. என் அப்பா என்னை மறந்து வெளியே தள்ளினார், என் குடும்பம் என்னை புறக்கணித்த போது என்னை தேடி வந்த கர்த்தர், என் ஜனத்தின் நடுவே அபிஷேகம் பண்ண ஆண்டவர். ஆமே, உன் அப்பா என்னை ஓட ஓட துரத்துனா, பார்க்கிறதெல்லாம் கொல்லபடி வகை தேடினா, ஒரு நேரம் கூட அவன் கையில ஒப்புக்கொடாமல் என்ன ஜீவனோட காத்தது கர்த்தர். அந்த ஆண்டவருக்கு முன்ன நான் என்னை இன்னும் தரமட்டமாக்குவேன், இன்னும் தரமட்டமாக்குவேன். எல்லாரும் வெள்ளிய வஸ்திரம் தரித்திருந்தாலும் எனக்கு சணல் போதும், அது எனக்கு போதும்னு சொல்லி அவன் மீகாலுக்கு முன்பாக கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அதாக்குங்க ஆத்துமாவில் பலன் வருவது. ஆத்துமாவில் பலன் வருவதற்கு காரணம் தேடக்கூடாது. அவர் எனக்கு நன்மை செய்தபடினால், அவர் என்னை நிறுத்தினபடினால், அவர் என்னை வாழ வைத்தபடினால். சில நேரங்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது அப்படிதான். நான் எதிர்பார்த்த மாற்றம் இன்னும் வரல, நான் எதிர்பார்க்கிற அசைவுகள் இன்னும் வரல, நான் எதிர்பார்க்கிறது போல எதுவும் நடக்கல. ஆனா ஒண்ணு புரியும், நான் போய் உட்காரும் போதெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகிறீர், நான் போய் அமரும் போதெல்லாம் உம்முடைய மகிமையால் மூடுகிறீர், நாங்கள் உட்கார்ந்து ஆராதிக்கும் போதெல்லாம் வேத வசனத்தின் ஆழங்களை கற்றுத்தருகிறீர். அப்படியானால் நான் நினைச்சது நடக்கல, ஆனா நீர் என் கூடவே இருக்கிறீர். நான் நினைச்சது போல ஒன்றும் மாறல, ஆனா நீர் என்னை நடத்துகிறீர். அப்போ அதை உணரும் போது உள்ளத்துக்குள்ள பலன் உண்டாகும், அதை உணரும் போது இருதயம் பலன் அடையும், அதை உணரும் போது ஆத்துமாவுல நம்பிக்கை வரும். ஆமென், அல்லேலூயா. ஆத்துமா சாகக்கூடாது. ஒரு 4 காரியங்களை சொல்லிட்டு ஆத்துமா பிழைப்பதற்கு நாம என்ன செய்யணுங்கிறத வேகமாய் தியானிக்க போகிறோம். எழுதுறவங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆத்துமா சாகுமானால் என்ன நடக்கும்? நம்பர் 1, ஆத்துமா செத்து போகுமானால் கலிகூற முடியாது, கர்த்தருக்குள்ள கலிகூற முடியாது. பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, ஆராதிக்க முடியாது. செத்து போன ஆத்துமாவால கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஏன்னா ஆத்துமா சாகும்போது கலிகூறுதல் நின்று போகும். ஆத்துமா சாகும்போ தேவன்ல மகிழ முடியாது, தேவனில் சந்தோஷப்பட முடியாது, அவருடைய கிரியைகளை உணர முடியாது. அப்போ ஆத்துமா செத்து போயிடுச்சு
போயிருச்சுன்னா களி கூறுதல் நின்று போகும். ரெண்டாவது, ஆத்துமா சாகுமானால் உபவாசம் நின்று போகும். எப்ப ஆத்துமா சாகுதோ அதற்கு பிறகு உபவாசம் வராது. உபவாசிக்கணுங்கிற சிந்தை வராது. உபவாசிக்கணுங்கிற இருதயம் வராது. உபவாசித்து ஜெபம் பண்ணுவோங்கிற உள்ளம் வராது. இதெல்லாம் ஆத்துமா செத்ததுக்கான அடையாளங்கள். மூணாவது, தேவன் மேலுள்ள வாஞ்சை நின்று போகும். ஆத்துமா செத்துருச்சுன்னா கர்த்தர் மேலுள்ள வாஞ்சை சுத்தமா நின்று போகும். ஆண்டவரை தேட மனம் வராது, ஜெபிக்க மனம் வராது, கர்த்தரை ஆராதிக்க மனம் வராது, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார்கள் சிந்தையே இல்லாமல் போகும். நாலாவது, ஆலயத்தின் மேல் வாஞ்சை நின்று போகும். ஆத்துமா செத்து போயிருச்சுன்னா ஆலயத்தை குறித்த ஏக்கம் நின்று போகும். 4 காரியம் திரும்ப சொல்றேன். ஆத்துமா சாகுமானால் கர்த்தருக்குள்ள களி கூற முடியாது. ரெண்டாவது, ஆத்துமா சாகுமானால் உபவாசம் நின்று போகும். மூணாவது, ஆத்துமா சாகுமானால் தேவன் மேல வாஞ்ச நின்னு போகும். நாலாவது, ஆத்துமா சாகுமானால் ஆமே நம்ம ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்ச நின்னு போகும். இந்த 4 ஆத்துமா செத்ததுக்கான அடையாளங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நான் அந்த 4 மட்டும் முன் வைக்கிறேன். அப்ப யோசித்து பாருங்க, ஒருத்தனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா செத்து போயிருச்சு, அவனுடைய ஆத்துமா அவனை விட்டு விலகிருச்சு, உள்ள சும்மா இருக்குது, அனல் இல்லை, ஆவில பலன் இல்லைன்னா கண்டிப்பா தேவ சமூகத்தின் மேல வாஞ்சை குறையும். தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மன மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்துக்கு போவன்னு சொன்னப்போ என் உள்ளம் களி கூர்ந்தது. ஆமே, உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு காலையில் நான் சர்ச்சுக்கு வரும்போ, ஆண்டவரே நான் சபைக்கு போகிறேன், என்னை பலப்படுத்தணும், என்னை நிரப்பணும், என்னை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஆமே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ யோசித்து பாருங்க, நம்முடைய இருதயங்கள் ஆலயத்தின் மேல வாஞ்சை பெருகுமானால் வீட்டிலிருந்து புறப்படும் போது இருதயம் சொல்லும், நான் ஆலயத்துக்கு போறேன் ஆண்டவரே, நான் சபைக்கு போறேன் ஆண்டவரே, என் கூட வாரும், என்னோட கூட பேசும், என்னோட கூட உணர்த்தும், என்னை பலப்படுத்தும், என் ஆலயத்தின் மேல வாஞ்ச. அப்போ வாஞ்ச இல்லாததுன்னு ஆளாக்கும் கஷ்டப்பட்டு வருவது. ஆலயத்துக்கு கஷ்டப்பட்டு வருதுனால தான் மாற்றங்களை பார்க்க முடியல. ஆலயத்துக்கு கஷ்டப்பட்டு வர்றதுனால தான் கைதட்ட மனம் இல்லை, ஆராதிக்க மனம் இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆலயத்தின் மேல வாஞ்ச பெருகிச்சுக்கோங்களேன், ஆலயத்தின் ஜெபம் ஆரம்பிக்கும் போ உங்க கால்கள் சபைக்குள்ள நிற்கும், உங்க கால்கள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும். ஏன்னா ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, தேவன் தந்த விளையாட பெற்ற நாள். அந்த நாள்ல என் கால்கள் தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு இருக்கும், மன மகிழ்ச்சியோடு இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்க ஒரு வாரம் ஆண்டவரை சந்தோஷமா வந்து ஆராதிச்சு பாருங்க, தேவன் உங்களை நிரப்புற விதமே அது மகிமையா இருக்கும். தேவன் நிரப்புற விதம் மகிமையா இருக்கும். ஏன்னா அந்த வாஞ்ச, அந்த ஏக்கம், ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவரை தேட போறேன், இது கர்த்தருடைய நாள். அப்போ வாஞ்சையே இல்ல, ஆத்துமா செத்து போயிருச்சு. இந்த கால வேளையில இந்த நிலையில இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கணும், நம்முடைய ஆத்துமாவை தட்டி எழுப்பணும், நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு பலன் வேணும், நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். இந்த கால வேளையில நம்முடைய ஆத்துமா தேவனோடு இணையணும். நம்முடைய ஆத்துமா தாமே, யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா வாழ்ந்தா தாங்க நம்ம வாழ முடியும். ஆத்துமா வாழாம நம்ம வாழ முடியாது. ஆத்துமா வாழணும், அகத்தின் அழகுதான் முகத்துல, அகம் வாழணும், இருதயம் வாழணும். இருதயம் கர்த்தரோடு வாழுமானால், உள்ளம் தெய்வத்தோடு வாழுமானால், என் வெளிப்பிரகாரத்தை அவர் மகிமையாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் எத்தனை வகை தேடினாலும் அவன் கையில் விட்டு விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. பாவம் வரும், அக்கிரமம் வரும், உலகம் வரும், மேற்கொள்ளும், அது போராடும். ஆனால் அவைகள் கையில கர்த்தர் விட்டு விட மாட்டார். ஏன்னா என் ஆத்துமா பலனா இருக்கும்போ என்னை சத்துருவின் இஷ்டத்துக்கு விடாத கர்த்தர். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், நல்லவர். நம்முடைய ஆத்துமா பிழைப்பதற்கு ஒரு 4 காரியங்கள் தேவை. இந்த 4 நமக்குள் இருக்குமானால்
இதை ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தத்தை கேட்டு வாங்கணும். இந்த நாளும் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் நம்முடைய ஜீவியங்கள் மகிமையா இருக்கும். அது என்னதெல்லாம் வேக வேகமாய் தியானிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை தருவாராக. எசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம், எசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். எசாயா 55:3. தாவீது கர்லின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த காலவில் நம்பர் 1 முதல் காரியம் நிச்சயமான கிருபை. ஆத்துமா பிழைக்கணும். நான் கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட வா, செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கர்லின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எது தெரியுமா ஆத்துமாவை பிழைக்க வைக்கும்? தாவீது கர்லின நிச்சயமான கிருபை. தேவனுடைய கிருபை ஆத்துமாவை பிழைக்க வைக்கும். அவர் சொல்றார், வா, என்ற செவியை சாய்த்து என்ற வா, கேளுங்கள், உங்க ஆத்துமாவை நான் பிழைக்க வைப்பேன். அப்படியானால் என் ஆத்துமா பிழைக்க வேண்டுமானால் கிருபை அவசியம். தாவீது கர்லின கிருபை அவசியம். தாவீதின் மேல் வைத்த கிருபை அவசியம். அந்த கிருபையை இயேசு கிறிஸ்துவின் மேல பிதா வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து தன்மேல் இருந்த கிருபையை நம்மேல் வைத்திருக்கிறார். அவருடைய ஆவியினால் அவருடைய கிருபையை நமக்கு தாராளமாய் பொழிந்தருளி இருக்கிறார். பவுல் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னாரு. கிருபை என் ஆத்துமாவை பிழைக்க வைக்கும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். இந்த கால வேளையிலே ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், என் ஆத்துமா பிழைக்க வேண்டுமானால் கிருபை பெருகணும். 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. 3வது வசனம் 63:3 வாசிங்க பார்க்கலாம். ஜீவனை பார்க்கிலும் எது நல்லது தெரியுமா? கிருபை நல்லது. தாவீது சொல்றார், நான் எதை வாஞ்சிக்கிறேன்? கிருபையை வாஞ்சிக்கிறேன். அவர் காலையிலோ ஒரு கிருபையை வருஷிக்க பண்ணுகிறார். இந்த கால வேளையிலே என் ஆத்துமா பிழைக்க வேண்டுமானால், செத்த நிலையில கிடக்கிற ஆத்துமா, ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை இல்லையா? தேவன் மேல ஒரு வாஞ்சை இல்லை, பரிசுத்தத்தின் மேல ஒரு வாஞ்சை இல்லை, ஆண்டுடைய பிரசனத்தின் மேல வாஞ்சை இல்லை, ஏதோ வாழ்றது போல வாழ்றேன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தரணும்பா, எனக்கு ஒரு கிருபை தரணும். தாவீது கர்லின கிருபையை தரணும். அந்த கிருபை என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். கிருபை செத்து போன ஆத்துமாவை பலப்படுத்தும். கிருபை தடுமாறுகிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஓ ஹல்லேலூயா. கிருபை பெருகும் போது அது ஆத்துமாவை சாக விடாது. கிருபை சொல்லும், ஓடு, இன்னும் ஓடு, அவர் உனக்கு பலன் தருவார். இந்த கால வேளையிலே எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நம்முடைய ஆத்துமாவுல ஒரு கிருபை இறங்கி வருவதாக, ஒரு கிருபை இறங்கி வருவதாக. தாவீது கர்லின கிருபையை நமக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. அவருடைய கிருபை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கட்டுமே. இந்த கால வேளையிலே எங்கள் ஆத்துமா பலன் அடையட்டும், எங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படட்டும், தேவனோடு நெருங்கும்படி எங்கள் ஆத்துமாவிலே பலன் வருவதாக, பலன் வருவதாக. தாவீது கர்லின கிருபையா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரசங்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்க. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீது கர்லின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று. இந்த வசனத்தை நான் இப்படி சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். தாவீது கர்லின கிருபை சாதாரண கிருபை அல்ல, அழிவுக்கு உட்படாதபடி என்னை உயிரோடு எழுப்புகிற கிருபை. அது என்னை அழிவுக்கு உட்பட பண்ணாது, அழிவுல விழவிடாது. தாவீது கர்லின கிருபை
என்னை சாக விடாது. அது மரித்தோரிலிருந்து என்னை எழுப்பிட்டே இருக்கும். எத்தனை தரம் மரித்தோர் என்னை மேற்கொண்டாலும், எத்தனை தரம் கல்லறை என்னை மேற்கொண்டாலும், ஆமை சத்துரு இப்பவாது பிடிச்சு இவனை கல்லறைக்குள்ள கொண்டு போய் வைக்கலாம் நினைச்சாலும், தாவீது கர்லின கிருபை மரித்தோரை விட்டு என்னை உயிரோடு எழும்ப செய்யும். ஹல்லேலூயா. அது என்னை அழிவுக்கு உட்பட பண்ண விடாது. அதாக்கு கிருபை. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில் அந்த கிருபையை கர்த்தர் அனுப்புவாராக. ஒருவேளை என் வாழ்க்கை கல்லறைக்குள் இருக்குது, என் வாழ்க்கை இருட்டுக்குள் இருக்குது, என் வாழ்க்கை தடுமாறு நினைக்கலாம். இப்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மரித்தோரின் எல்லைக்குள்ள ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. தாவீது கர்லின நிச்சயமான கிருபை இயேசுவை மரித்தோரை விட்டு எழுப்பினது, எழுப்புவதாக. ஆதரக துடாதரா ரிகமன மௌடியாஞ்சரே. எத்தனை கர்த்தரை உயர்த்துறீங்க. தாவீது கர்லின கிருபை மரித்தோரை விட்டு எழுப்பும். ஓராபாலஹா துடா. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேல உள்ள ஆமை வாஞ்சைகள் ஒருவேளை குறைஞ்சு போயிருக்கலாம். கர்த்தரை துதிங்க. கிருபை கர்த்தரோடு நெருங்க வைக்கும். ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை உலகமே அழிந்த போதிலும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் வேலைக்குள்ள வைத்து கிருபை பாதுகாத்தது. ஐயா, கிருபை பாதுகாக்கும். உடாமானாமா சந்தேலே கிருபை நம்மை வழிநடத்தும். கிருபை சாதாரணமானது அல்ல. நமக்கு சுத்தி இருக்கிற 1000 பேர் விழுந்தாலும் நம்மளை விழவிடாது. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமே. கிருபையை சம்பாதிக்கிறவன் விழுவதில்லை. கிருபை தாங்கும். காவாலா தாராபா. கிருபை தாங்கும், கிருபை தாங்கும். நாம் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபமா. கிருபை கிருபை கிருபை. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சம்பவம் நடந்தது. ஆமே, முந்தின வாரம் ராத்திரி ஆமே அப்போ ஜூடா அங்கே நின்னான். அப்போ ஜூடா சாயங்காலம் குளிச்சுட்டு, அவர் ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். அப்போ சாயங்காலம் குளிச்சான். அவனா தான் குளிப்பாட்டினேன். குளிப்பாட்டிட்டு அந்த பக்கம் இருந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வரணும், கிச்சன் வழியாக வரணும். அப்படி வரும் அந்த கிச்சன்ல வந்து இந்த நிலை இருக்காது. அந்த கீழே இருக்கிற நிலை இல்லாம அதை காங்கிரீட் போட்டு வச்சிருக்கிறோம் நாங்க. அந்த நிலை பிஞ்சு போயிருச்சு, மலையில பட்டு காங்கிரீட் போட்டிருக்கோம். கரெக்டா அந்த இடத்துல அப்படி நான் கிராஸ் பண்ணும்போது என் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவன் என் கையில இருக்கிறான், என் கால் டக்குன்னு ஸ்லிப் ஆகி எப்படி ஆச்சுன்னே தெரியாது, ஸ்லிப் ஆச்சு. அப்படியே முகங்குப்புற விழுந்தோம். அவன் போய் கரெக்டா அவனுடைய இந்த விழா அந்த காங்கிரீட்ல போய் கட்டுன்னு விழுந்தது. நான் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறேன். இந்த பக்கம் வாளி இருக்குது, இந்த பக்கெட் எல்லாம் என்னெல்லாமா கிடக்குது, இந்த பக்கம் வாஷிங் மிஷின் இருக்குது. என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. நான் எந்திரிச்சு பார்க்குறேன், அவனுடைய இந்த பகுதி அப்படியே அந்த கல்லில் போய் கட்டுன்னு விழுந்து கிடக்குது. எனக்கு ஒரு பெரிய பயம் வந்தது. ஏன்னா சின்ன பையன், அது காங்கிரீட் அடிச்சதுன்னா உடஞ்சிரும். இதெல்லாம் ரொம்ப நைஸாக இருக்குமே. அவனை தூக்கி விட்டேன். ஓன்னு அழுதான். தூக்கி விட்டு அவனை உதறி கொண்டு போய் அவனுக்காக ஜோம் பண்ணேன். 3 நிமிஷம் ஆகலை, 3 நிமிஷம் ஆகலை. கர்த்தர் செய்த மிகப்பெரிய அற்புதம். அவன் நார்மலாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். 3 நிமிஷம் தான். அவனுக்கு அந்த இடத்த தடை விட்டேன். அவனுக்கு அந்த இடத்துல லைட்டாக இழைச்சிருந்தது. வேற எங்கேயாவது வலிக்குதான்னு கேட்டேன். காலில் மட்டும் வலிக்கு. நான் ஐடெக்ஸ் போட்டு எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டோம். ஒரு 3 நிமிஷம் ஆகலை, நார்மலாக விளையாட ஆரம்பித்தான். நான் அவனுக்காக ஜோம் பண்ணேன். ஆண்டோடைய பெரிய கிருபையினால நான் பயந்தது, ஏன்னா விழுந்த இடம் அவ்வளோ மோசமானது. ஆனால் ஒரு சேதம் வரல. அதுக்கப்புறம் அவன் இந்த இடத்துல வலிக்குன்னு ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லை. அவன் இருந்த வரைக்கும் அவ்வளோ சுகமாய் கர்த்தர் நடத்தினார். ராத்திரி உட்கார்ந்து ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, இது எங்கிருந்து வந்துச்சுன்னு ஜோம் பண்ண கர்த்தர் சொன்னா, ஆமே ஆமே, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? கிருபை அழிவுக்கு உட்பட விடாது. கிருபை எப்படி தாங்கிச்சு பாருங்க. ஆமே, இயற்கையா எலும்பு உடைய வேண்டிய இடம், இயற்கையா விழுந்தா அந்த இடத்துல சேதம் வரணும். ஆனா கிருபை சேதங்களுக்கு தப்புவித்தது, சேதங்களுக்கு காப்பாற்றினது. விழுங்குற இடங்கள் மோசமானது, கிருபை தாங்கிச்சு. அதாக்கும்
சொல்றேன், இது வெளிப்பிரகாரத்துல மட்டும் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிருபை என்ன அழிந்து போக விடாது. சாத்தான் பாவத்துல தள்ள நினைக்கலாம், உலகத்துல தள்ள நினைக்கலாம், ஆனா கிருபை என்ன அழிந்து போக விடாது. ஒரு நிமிஷம் நல்ல கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சின்னவங்க முதல் பெரியவர் வரைக்கும் நல்ல கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கிருபை அமரட்டும், ஒரு கிருபை அமரட்டும் இந்த பகல் வேளையில். ஒரு கிருபை ஆதாரவாலவ ஒரு யாந்தரா, ஒரு கிருபை உடவாலக துடா உடவாலவ ஒரு யாந்தரா, அழிவுக்கு உட்படாதபடி எங்களை பாதுகாக்கிற ஒரு தேவ கிருபை. ஷாவாலாஹாதாரா, அந்த கிருபை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கட்டும். எலியா அந்த பிள்ளையின் மேல முகங்குப்புற விழுந்தான், பிள்ளையின் ஆத்துமா திரும்பி வந்தது. இயேசுவின் நாமத்தினால கிருபை கிருபை ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளேயும் திரும்பி வருவதாக அந்த கிருபை உயிர்ப்பிக்கட்டுமே. காவாலாஹாதாரா இன்னைக்கு ஒரு வேலை உண்டாகட்டும். ஒரு வேலை இந்த வாரத்தில் சில போராட்டங்களை நீங்க தாண்டி இருக்கலாம், சில பிரச்சனைகளை நீங்க தாண்டி இருக்கலாம். என்னால மேற்கொள்ள முடியல, என்னால முடியல நினைக்கலாம். இப்ப ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினால ஒரு கிருபை. இயேசுவின் நாமத்தினால ஒரு கிருபை. தாவீது கர்ண கிருபை வாலிபர்கள் மேல, பெரியவர்கள் மேல, முதியவர்கள் மேல, ஊழியக்காரர் மேல, ஊழியக்காரி மேல, சபை மேல, தேசத்துல ஒரு கிருபை. அழிவுக்குட்பட பண்ணாத கிருபை. கிருபை நிலை நிறுத்தும், கிருபை நிலை நிறுத்தும், கிருபை நிலை நிறுத்தும். காபாலாஹாதாரா. ஓ ஹல்லேலூயா. கிருபை ஆத்துமாவை பிழைக்க வைக்கும், ஆத்துமாவை சாக விடாது. கிருபை பிழைக்க வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கிருபையை சம்பாதிக்க செலவு பண்ண கூட நம்ம அஞ்சக்கூடாதுங்க. கிருபையை சம்பாதிக்க செலவு பண்ணாதான் அந்த கிருபை கிடைக்கும்னா செலவு பண்ண கூட அஞ்சக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, 2ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் வசனத்தை, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தையும் செலவழிப்பானே, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நல்லதை சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தா. நான் இப்படி சொல்றேனே நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆமே, இந்த பிரயாசத்தை விட்டா தான் இன்னைக்கு ஆண்டவரை தேட முடியும்னா, ஒரு கிருபையை வாங்கணும்னு நினைச்சா அந்த பிரயாசத்தை விட்டாகிலும் கிருபையை வந்து வாங்கணும், கிருபையை சம்பாதிக்கணும். அதான் சொல்றாரு, நீ அப்பம் இல்லாததுக்காக பிரயாசப்படுற, உண்மை பிரயோஜனம் இல்லாததுக்காக நேரத்தை வீணடிக்கிற. ஆனா கிருபையை வாங்கணும்னா சில நேரங்கள் தியாகங்கள் வேணும். கிருபை வேணும்னா சில நேரங்கள் கர்த்தருக்காய் ஓடணும். தாவீது ராஜா தன் அரண்மனையை காட்டிலும் தேவ சமூகத்தை நாடினோம். என் தெரியுமா? கிருபை நல்லது, கிருபை போதுமானது. ஆமா, அப்படியானால் கிருபையை சில நேரம் பெற்றுக்கொள் நினைத்தா கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்மாஸ்பியர் சரியில்லை. ஒரு 2 நாள் கர்த்தரை தேட நினைச்சா உபவாசிக்க அஞ்சக்கூடாது, தேட அஞ்சக்கூடாது. 2 நாள் வருமானம் போக நினைக்க கூடாது. கிருபை வேணும்னா சில நேரங்களில் இறங்கித்தான் ஆகணும். அங்க தெய்வம் கிருபையை இரட்டிப்பாய் வருஷிக்க பண்ணுகிறா. தன்னுடைய காரியங்களை விட்டு, தன் வேலைகளை விட்டு, ஓமே தேவ கிருபைக்காய் காத்திருக்கிறவன் ஆத்துமாவை கொழுமையினால் செழிப்பாக்குவார். அவன் ஆத்துமாவை தேவன் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபையை சம்பாதிக்கிறதுக்காக, தேவ மகிமையை சம்பாதிக்கிறதுக்காக செலவு பண்ண அஞ்சக்கூடாது. கிருபைக்காக, கிருபைக்காக. ஆமென். கர்த்தர் நல்லவர். கிருபை. 2ஆவதாக, ஆத்துமா பிழைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது 1, கிருபையை சம்பாதிக்கணும். 2ஆவதாக, ஜபத்திலையும் சரி உபவாசத்திலையும் சரி பரிசுத்தத்தை விரும்பணும். ஜபத்திலையும் உபவாசத்திலையும் முக்கியமாக வைத்து ஜெபிக்க வேண்டிய 1 பரிசுத்தம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார்,
உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நெருப்பாச்சலான தோட்டத்தை போலவும். இந்த ஏசாயா 58 அதிகாரம் உபவாசத்தை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரம். இந்த ஜனங்கள் உபவாச நாட்களில் தங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி நடந்தார்கள். உபவாச நாட்களில் தங்கள் வேலைகளை செய்து உண்மையாய் உபவாசம் இருக்கல. அப்போ ஆண்டு சொல்ல எது உபவாசம் தெரியுமா? 6ஆம் வசனத்துல சொல்றாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலையாக்கி விடுவதும், சகல நுகத்தடிகளையும். இதுதான் பரிசுத்தம். நுகத்தடிகள், அக்கிரமத்தின் கட்டுகள், பிணையல்கள், இதெல்லாம் உடைத்து போடுறதுதான் என்னவா? உபவாசம். அடுத்துதான் பசியுள்ளவருக்கு ஆகாரம் கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், சிறுமையானவனை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும் எனக்கு உகந்த உபவாசங்கிறார். அப்போ உபவாசமானாலும் ஜெபமானாலும் அதுல முக்கியமா இருக்க வேண்டியது பரிசுத்தம். பரிசுத்தம். ஒரு ஜோமனா உட்காரீங்கன்னா கண்டிப்பா ஆரம்பத்திலேயே செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் பரிசுத்தத்திற்காக. ஒருவேளை பிள்ளைகளுக்காக ஜோமான்னு நினைக்கிறீங்க, உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜோம் பண்ணுங்க பரிசுத்தத்துக்காக. அதுவே அரை மணி நேரம் போச்சுன்னா பரவாயில்லை, அன்னைக்கு பரிசுத்த தேவை இருக்கு நினைச்சுக்கோங்க. பரிசுத்தம் எங்க பெருகுதோ அங்க ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். பரிசுத்தம் எந்த வீட்டுக்குள்ள பெருகுதோ அந்த வீடு ஆத்துமா பலப்படும். கர்த்தர் சொல்ல, நான் நித்தமும் நடத்துவேன், மகா வறட்சியான காலத்திலையும் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். ஏன்னா என் ஜெபத்துல பரிசுத்தம் பெருகணும், என் உபவாசத்துல பரிசுத்தம் பெருகணும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது கற்றுக் கொடுத்தார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் பரிசுத்தம் அடைஞ்சாதான் அவர் நாமம் பரிசுத்தப்படும். அப்ப என் வீட்டுக்குள்ள நான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் பரிசுத்தத்திற்காக. உலகத்தின் முடிவு காலங்களில் வாழ்றோங்க, நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் பரிசுத்தத்திற்காக. பர்சனல் லைஃப்ல பரிசுத்தம், குடும்பத்தில் பரிசுத்தம், சபையில் பரிசுத்தம், ஆமை சமுதாயத்தின் நடுவில் பரிசுத்த ஜீவியத்துக்காக போராடணும், ஜெபிக்கணும், பரிசுத்தத்தை கர்த்தர்ட்ட கேட்கணும். விழுந்துட்டேன்னு பயப்படக்கூடாது, திரும்ப திரும்ப கர்த்தர்ட்ட ஓடி வரணும். பிசாசு விழுந்தவன்னு சொல்லுவான், நீ ஜோமன்ன நீ விழுந்துட்ட, ஆண்டவரை விட்டுருவாரு, கை விட்டு மறந்துருவார்னு குற்றப்படுத்துவான். விட்டுறக்கூடாது. விழுந்தாலும் கர்த்தர் சமூகத்துக்கு ஓடணும். என்ன பரிசுத்தமாக்க ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. பரிசுத்தம் நம்ம சுய பலத்தில் வருவதில்லை, அவர் இறங்கி வந்து கழுவுகிறார், அவர் இறங்கி வந்து சுத்திகரிக்கிறார். பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், பரிசுத்தத்தை விரும்பணும். ஏன் தெரியுமா? அப்ப ஆத்துமா செழிப்பா இருக்கும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், வற்றாத நீருற்றா இருக்கும். ஆத்துமாவை அவர் நடத்துவார். அப்ப பரிசுத்தம் எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் நடத்துவா. கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? என்ன பரிசுத்தமாக்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இன்னைக்கு கர்த்தத்தை கேளுங்க, ஒரு வார்த்தை என்னை பரிசுத்தமாக்குன்னு கேளுங்க. வாலிப தம்பி தங்கச்சிலாம் ஜெபம் பண்ணணும், பெரியவங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கணும். கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ஒரு விஷயாய் பரிசுத்தமாக்க ஆண்டவரே, பரிசுத்தமாக்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, அக்கிரமத்தின் கயிறுகளை அவிழ்த்து விடுங்க. பிசாசு சில அக்கிரமத்தை என் வீட்டுக்குள்ள வந்து விதைத்தானே, பாவத்தை விதைத்தானே, அதை அவிழ்த்து விடுங்க. இயேசுவின் நாமத்தினால அக்கிரமத்தின் நுகங்கள் அறுத்து போவதாக, அறுப்புண்டு போவதாக. பரலோக அக்கினி ஒவ்வொரு வேளை விழுவதாக. ஒரு பரலோக அக்கினி பாவத்தின் நுகத்தை உடைக்கிற பரலோக அக்கினி. பாவத்தின் கட்டுகளை உடைக்கிற பரலோகத்தின் அக்கினி. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பாவத்தின் கயிறுகளை அவிழ்த்து விடுகிற பரலோக அக்கினி வெளிப்படுவதாக. காபாலாஹா தாரா ஆதரகத்துட ஆதரா ஆதரபௌடியாந்தரா. அல்லேலூயா. 37 வருஷம் பாவம் அவனை எழும்பவே விடல. இயேசு ஒரு நாள் எழும்பி நட படுக்க எடுத்துட்டு போன்ட்டார். அவன் ஆலயத்தில் சந்திச்சு இயேசு சொன்னார், இனி அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாத. பாவம் விழப்பண்ணும், பாவம் நம்மளை ஆத்துமாவை சாகடிக்கும்.
ஆனா பரிசுத்தமோ நம்மளை தூக்கி எடுக்கும். பரிசுத்தம் நம்மளை நிலைநிறுத்தும். பரிசுத்தம் நம்மளை தேவனோடு இணைக்கும். அப்போ ஜெபத்தில் ரொம்ப முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டை கேட்கணும், என்னை கழுவுங்க, என் வீட்டை கழுவுங்க, என் வீட்டை பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தத்துக்காக தேவனோடு கெஞ்சணும். அப்படி கெஞ்சுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வை மகிமையாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ முதலாவது கிருபை ஆத்துமாவை பிழைக்க வைக்கும். 2 பரிசுத்தம் ஆத்துமாவை பிழைக்க வைக்கும். 3வது ரட்சிப்பின் வஸ்திரம் ஆத்துமாவை பிழைக்க வைக்கும். என்ன வஸ்திரம்? ஏசாயா 61 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுக்கும் சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. எதுக்கு தெரியுமா என் ஆத்துமா கலிகூறுது? ஏசாயா சொல்றாரு, என் ஆத்துமா பூரிப்பா மகிழுது. கலிகூற காரணம் என்ன தெரியுமா? ஒரு மணவாட்டியை போல, மணவாளனை போல என்னை ரட்சிப்பினால் கர்த்தர் அலங்கரித்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை என் மேல வைத்திருக்கிறார். ஒன்று புரியுமா? விலையேறப்பட்டது தேவனுடைய வஸ்திரம். விலையேறப்பட்ட வஸ்திரம் நம்ம மேல அமரும்போ ஆத்துமா கலிகூற ஆரம்பிச்சிடும். ஆத்துமா துதிக்க ஆரம்பிச்சு. ரட்சிப்பின் சந்தோஷம், இதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் உள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பேர் தாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். உலகத்தானுக்கும் நமக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அதுதான். அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் முகத்துல துக்கம் இருக்கும். நமக்கு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும். ஏன் தெரியுமா? அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அதுக்கு பேர் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்குள் இருக்குமானால் உள்ளம் கர்த்தருக்குள் கலிகூரும். ஆமே. ஆபகுக்கு சொல்றார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மாட்டு மந்தை முதலிட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். ஏன் கலிகூறுவேன்? என் உள்ளத்துக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தா. அந்த சந்தோஷத்துக்காக தான் தாவீது ஜெபம் பண்ணாரு. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும், நிலைவரமான ஆவிய புதுப்பியும் ஆண்டவரே இறங்குன்னு கேட்டாரு. உண்மையிலே ஆத்துமா பிழைக்கணும்னா ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும். அந்த வஸ்திரம் என் தோல் மேல இருக்கும்போது என் ஆத்துமாவில் பலன் இருக்கும். அந்த வஸ்திரம் என் தோல் மேல இருக்கும்போது என் ஆத்துமாவில் தைரியம் இருக்கும். எலிசா தீர்க்கதரிசி ஆவதற்கு முன்பாக அவனுக்கு அப்ப தைரியம் இல்லை, அப்ப பலன் இல்லை. ஆனா எப்ப எலியாவின் மேல இருந்த சால்வை இந்த எலிசா மேல விழுந்துச்சோ அதுக்கு பிறகு ஒரு பெரிய தைரியம். எலியாவின் தேவன் எங்க என்று அடித்தான். யோர்தான் 2ஆய் பிளந்தது. தண்ணி நல்லா இருக்கு. நல்ல அந்த தண்ணி கெட்ட தண்ணி, பூமி நல்ல பூமின்னு சொன்னப்போ ஒரு பாத்திரத்துல உப்பை கொண்டு வந்து தண்ணியில போட்டான். தண்ணி நல்லா ஆயிருச்சு, சுத்தமாயிருச்சு. யோசித்து பாருங்க, எலிசா மேல இருந்த அபிஷேகத்தை, ஒரு சால்வை என்னைக்கு கையில வந்துச்சோ அண்ணல இருந்து அவனுக்கு இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வாங்க தெரியுமா? அந்த மாதிரி சின்ன கம்பு போதும், சின்ன மாவு போதும். ஒரு நாள் சொல்றான், இந்த பாத்திரத்துல கூழ்ல விஷம் கலந்துருக்குன்னு. நேரா போனாரு, ஒரு மாவள்ளி உள்ள போட்டாரு, விஷம் ஜோலி முடிஞ்சு. ஒரு நாள் சொல்றான், ஒருத்தன் கோடாரி முங்கிருச்சுன்னு கம்பத்துக்கு போட்டாரு, கோடாரி மதக்குது. ஒருத்தன் வந்தான், என்ன குஷ்டரோகம்னா, அதுல முங்கிட்டு போனாரு, முங்குனா ஜரி ஆயிருச்சு. யோசித்து பாருங்க. ஒருத்தி வந்தா, எனக்கு வீட்டுல கடனு, நான் சாக போறேன், பிள்ளை அடிமையாக்க வந்து நிக்கிறான்னா, அவ வீட்டுல ஒரு கூட எண்ணெயை வச்சு அவள் என்ன செஞ்ச போ, ஆசீர்வாதமா இருந்துட்டு போன்னு. யோசித்து பாருங்களேன். எலிசா செஞ்ச எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு முடிச்சு விட்டுருவார். அதுக்காக ஸ்பெஷல் ஜெபம்லாம் ஒன்றும் கிடையாது, முடிச்சு விட்டுருவார். ஒரு நாள் எலிசாவை பிடிக்க ஒரு பெரிய சேனை வந்திருக்கு. அவர் சொல்றார், எல்லா பே கண்ணும் குருடாகட்டும். எல்லாம் குருடாட்டம் பிடிச்சு நிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, எலிசாவுடைய மேல இருந்த அபிஷேகம் அவ்வளவு வல்லமையா இருந்தது. ஏன்னா அவன் மேல இருந்த சால்வை, அவன் மேல இருந்த வஸ்திரம் அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் கொடுத்தது. இது தெய்வம் எனக்கு தந்த சால்வை, தெய்வம் தந்த அபிஷேகம்.
தெய்வம் தந்த மகிமை, இது கர்த்தரால் எனக்கு அனுப்பப்பட்டது, அதனால நான் கை வைக்கிறத வைத்து நீ ஆசீர்வதிப்பா. நான் எதுல கை வைக்கிறனோ அதை எனக்கு மகிமையா மாத்தி தருவா. அவன் மாவுல கை வச்சா விஷம் மாறும், கம்புல கை வச்சா அவன் முங்கினது வெளியே வரும். அவனுக்கு தெரியும் நான் கை வைக்கிறத வைத்து நீ ஆசீர்வதிப்பா. அப்படியெல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வஸ்திரம் என் மேல பெருக பெருக, ரட்சிப்பின் சந்தோஷம் பெருக பெருக, நான் கை வைக்கிற அனைத்தையும் எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நான் கை வைக்கிற அனைத்து எனக்கு நன்மையாய் மாறும். ஆத்துமா செழிப்படையும், ஆத்துமா கலிகூரும், ஆத்துமா மகிமை அடையும். நான் சந்திக்கிற அனைத்து காரியங்களையும் அவர் மகிமையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில் ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை. இன்னொன்று தெரியுமா, இந்த வஸ்திரம் தோல் மேலே இருந்தா மணவாளனை சந்திக்கலாம். வஸ்திரம் நம்ம மேலே இருந்தா மணவாளன் சமூகத்தில் போய் உட்காரலாம். மணவாளன் சொல்வார், வா வாமே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன் அநேகத்தில் அதிபதியாக்க வா. நீ பாடுபட்ட கஷ்டப்பட்ட, ஆனால் என் வஸ்திரத்தை காத்துக்கிட்ட பார்த்தியா, வஸ்திரத்தை காத்துக்கொண்ட உனக்காக ராஜ்யம் காத்திருக்கிறது. சரதே சபையில் சிலர் வஸ்திரங்களை காத்துக்கொண்டார்கள், அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள் என்று சொன்னார். வஸ்திரம் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மள இருக்குமானால் அதை விட தைரியம் உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தா சாத்தானின் கோட்டைக்குள்ள போனா கூட தைரியம் இருக்கும். ஏன்னா என்னை அழைச்ச கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு முன்னாடி எக்ஸாம் சவாலா இருக்கலாம், செமஸ்டர் சவாலா இருக்கலாம், எனக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் சவாலா இருக்கலாம். என் ரட்சிப்பின் வஸ்திரம் என் கூட இருந்தா எனக்கு ஒரு தைரியம் இருக்கும். என்னை மனவாட்டியை போல அவர் அனுப்ப வல்லவர், மணவாளனை போல நிறுத்த வல்லவர். என்னை வெட்கப்படுத்த விட மாட்டா, என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் நம்மளை வெட்கப்படுத்துகிறவர்கள் நடுவில் கர்த்தர் கூட்டிட்டு போவார் தெரியுமா. இந்த ஆள் வெட்கப்படுத்துவான், தேளுனா கொட்ட தான் செய்யும். ஆனா அந்த தேளின் கூட்டத்துக்குள்ள சில கூட்டிட்டு போவார் தெரியுமா. அந்த தேள் கூட்டங்களை கைதட்டி ஆராதிக்கிற அளவுக்கு சில நேரம் கர்த்தர் நம்ம கூட இருந்து கிரியை செய்வார். அந்த தேள் கூட்டம் அது கொட்டும், அது காயப்படுத்தும், அவன் அவமானப்படுத்துவான். அந்த ஆள் வாயிலிருந்து ஒரு நாள் நல்ல வார்த்தை வராது. ஆனா அவன் வாயிலேயே நம்மளை பாராட்டத்தக்க வார்த்தையை வைக்க கர்த்தர் வல்லவர். ஏன்னா என் மேல இருக்க ரட்சிப்பின் வஸ்திரம் அது மனவாட்டிக்குரியது. மனவாட்டி கண்ணீர் கிடையாது. மனவாட்டி அன்னைக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவள் மணவாளனை சந்திக்கிறாள், அவள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவள். அப்போ வஸ்திரம் என் மேல இருக்குமானால் சந்தோஷம் என் தலை முழுக்க நிரம்பி இருக்கும். என்னை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால சம்பாதிக்க வேண்டியது ரட்சிப்பின் வஸ்திரத்தை காலைதோறும் கேட்கணும். ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷம் என்னில் பெருகட்டோம்ப்பா, என்னில் பெருகட்டோம்ப்பா. ரட்சிப்பின் வஸ்திரம் என்னில் பெருகட்டோம்ப்பா. அந்த மகிமை என்னில் பெருகட்டோம்ப்பா. பெருக 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 நான் போகிற இடத்துல சூரியனை குறித்து வசனம் இருக்கிறது. அது தன் மணவரையை விட்டு புறப்படுகிற மணவாளனை போல் இருக்குமா. சூரியன் உதிக்கும்போது எப்படி உதிக்குமா, மணவரையை விட்டு புறப்படுற மணவாளன் போல அவருக்கு பெரிய கெத்து இருக்கும் இல்லையா. அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் அவர் நடந்து வரும்போது பெரிய கெத்து இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவர் தான் ஹீரோ, அவர் தான் மெயின் ஆளு. ஏன்னா அவர் தான் எல்லாமே. அந்த மணவாட்டிக்கும் அந்த மணவாளனுக்கும் பயங்கர சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் பாராட்டுவாங்க, எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க, எல்லாரும் எல்லாம் செய்வாங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் அவர்களுடைய முகங்கள் பிரகாசமா இருக்கும். அங்க சாப்பாடு காலியானா என்ன, அங்க சண்டை வந்தா என்ன, அங்க யுத்தம் வந்தா என்ன, நமக்கு என்ன கவலை, நம்ம பாட்டு ஜாலியா என்ன செய்யலாம், ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா அது மணவாளனுக்குரிய நாளாக்கும். சூரியன் தன்னை சுத்தி எத்தனை இருள் மூடி இருந்தாலும், எத்தனை மேகம் மூடி இருந்தாலும் 6:30 வெளியே வரணும்னா 6:30 டான்னு அது தன் மணவரை விட்டு புறப்பட்டு அது தன் எல்லைகள் ஓட ஆரம்பிக்கும். அதன் காந்திக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அது தன் முழு பலத்தோடு தன் ஓட்டத்தில் சந்தோஷமாய் ஓடுகிறது. ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரங்கிறது என்னை ஓட வைக்கும் சத்துருக்களுக்கு நடுவில். தாவீது சொல்றார், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். சவால் நிறைஞ்ச உலகம் தான். சில நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த இடத்துக்குள்ள மட்டும் போக வேண்டாம்னா கர்த்தர் கரெக்டாக அங்கே தான் கூட்டு போவார். சில நேரம் அப்படிதான் நம்ம வேண்டான்னு சொல்ற ஜெபத்தெல்லாம் கேட்கவே மாட்டார். தாருன்னு சொல்றதையும் கேட்க மாட்டார், வேண்டான்னு சொல்றதையும் என்ன செய்யறது இல்லை ஆண்டவர். சில நேரம் கேட்க அது எல்லாம் நன்மைக்கு தான் இல்லையா. அவர் நம்ம சில நேரம் வேண்டாம் நினைப்போம், ஆனா அந்த இடத்துல
நம்மளை கர்த்தர் காயப்பட விடுறதில்லை, நம்மளை தலகுனிய விடுறதே இல்லை. நம்மளை தேவன் மகிமையாய் அழைச்சிட்டு வர்றாரு. ஏன்னா ரட்சிப்பின் வஸ்திரம் ஆத்துமாவை வாழ வைக்கும், ஆத்துமாவை கலிகூற வைக்கும், ஆத்துமாவை மகிமைப்படுத்தும். ஆமென். அப்போ நிச்சயமான கிருபை ஆத்துமாவை பிழைக்க வைக்கும். அவன் பரிசுத்தம் என் ஆத்துமாவை செழிப்பாக்கும். அவன் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் என் ஆத்துமாவை கலிகூற பண்ணும், சத்துருக்களுக்கு நடுவே. கடைசியாக ஒன்று, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது என் ஆத்துமா செழிக்கும். எரேமியா 31 அதிகாரம் 25 வசனம். எரேமியா 31:25. ஹல்லேலூயா. எரேமியா 31:25. நான் விடாய் தாத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவே. கர்த்தர் சொன்ன வார்த்தையை பாருங்க, தொய்ந்து போன ஆத்துமாவை நான் நிரப்புவேன். ஆத்துமா பிழைக்கணும்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். கிருபை அவசியம், பரிசுத்தம் அவசியம், அடுத்து வஸ்திரம் அவசியம். அதே போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல். என் பாத்திரம் நிரம்பி வழியணும். நீங்க 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆசாரியரின் ஆத்துமாவை பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால. அப்ப ஆத்துமா நிரம்பும் போது அவர் அளிக்கும் நன்மையால ஆத்துமா திருப்தி ஆகும். ஹல்லேலூயா. சில நேரம் பலனற்று போகும்போது ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் போடுவாங்க. குளுக்கோஸ் போடும்போது அதில் சில இன்ஜெக்ஷனையும் சேர்த்து என்ன செய்வாங்க, ஏற்றுவாங்க. ஏன்னா அது அந்த குளுக்கோஸ் வழியாக போகும்போது குளுக்கோஸ் மட்டும் அல்ல, இந்த மருந்துடைய எஃபெக்டும் நம்முடைய சரத்தை என்ன செய்யும், பலப்படுத்தும். ஆவியானவர் நிரப்பும் போது வெறும் அபிஷேகம் மட்டும் இல்லை, அந்த அபிஷேகத்தோடு கூட தைரியம், அந்த அபிஷேகத்தோடு கூட கிருபை, அந்த அபிஷேகத்தோடு கூட தப்பிச் செல்லும் ஞானம், அந்த அபிஷேகத்தோடு கூட திறமை, அந்த அபிஷேகத்தோடு கூட அறிவு, அந்த அபிஷேகத்தோடு கூட கிருபை, அந்த அபிஷேகத்தோடு கூட தமை, எல்லா விதமான அனுக்கிரகங்களையும் சேர்த்து வைக்கிறா. ஆமே. அதான் சொல்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட ஆண்டவர்கிட்ட கேட்க, என்ன நிரப்பு, என்ன பிரசன்னத்தால் நிரப்பு, அபிஷேகத்தால் நிரப்பு. ஏன் நிரப்பப்படணும்? நான் நிரப்பப்பட அது குளுக்கோஸ் மாதிரி சும்மா கிடக்கிற எண்ணெய் தூக்கி எலும்ப வச்சிரும். சும்மா கிடக்கிற எண்ணெய் அது ஓட வச்சிரும். என் எலும்புகள், என் நரம்புகள் தளர்ந்திருந்தாலும் என் நரம்புகளுக்குள்ள ஊடுருவோம், என் ரத்தத்துக்குள்ள ஊடுருவோம், என் சிந்தைக்குள்ள ஊடுருவோம். அது மகிமையான கிரியைகளை எனக்குள்ள நடப்பிக்கும். சாவுக்கு ஏதுவான என் சரீரங்களை உயிர்ப்பிக்கும். அபிஷேகம் உலர்ந்து போன எண்ணெய் மகிமை உள்ளவனாய் மாற்றும். அபிஷேகம் அவருடைய நன்மையை கொண்டு வரும். பரலோகத்தின் நன்மையை என் கையில கொண்டு வந்து தரும். ஹல்லேலூயா. ஆத்துமா எவ்வளோ விளையாட பெற்றது. எலிசா முகங்கொப்பர விழுந்து அழுதபோ பிள்ளைக்குள்ள ஆத்துமா திரும்ப வந்தது. என் தெரியுமா ஆத்துமா வரணும். அது வந்துருச்சுன்னா என் ஓட்டம் மகிமையா இருக்கும், என் பாட்டு மகிமையா இருக்கும், என் ஆராதனை மகிமையா இருக்கும், என் ஜெப மகிமையா இருக்கும், என் பிரயாசங்கள் மகிமையா இருக்கும். ஆத்துமா சாவதற்கும் ஆத்துமா உயிரோடு இருப்பக்குள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். ஆத்துமா உயிரோடு இருக்கணும், கிருபைகளை கேட்கணும், ஆமே வஸ்திரத்தை கேட்கணும், ஆண்டவர்ட்ட பரிசுத்தத்தை கேட்கணும். எல்லாத்துக்கும் மேல என்ன நிரப்பணும்னு கேட்கணும். கர்த்தர் நிரப்புவாரானா. அந்த வார்த்தை அழகா இருக்க பாருங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாவார்கள். நான் அளிக்கும் நன்மை, ஆமே நான் பிரயாசப்பட்டு வருகிற நன்மை அல்ல, என் தேவனால் வரக்கூடிய நன்மைகள். என் கையில் வர 100 ரூபாய் தேவனால் வரும். என் கையில் வர சின்ன ஆசீர்வாதம் தேவனால் வரும். ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் தேவனால் என் வீட்டுக்குள்ள வரும். அப்படி தெய்வத்தால் வரக்கூடிய அனைத்தும் என் வீட்டுக்குள்ள நன்மையாய் மாறும். ஆத்துமாவை அவர் நிரப்புவா, அவர் நிரப்புவா. அது பாருங்க 26ஆம் வசனம். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றார், எரேமியா சொல்றார், இதற்காகவே நான் விழித்து எப்ப வருவீர், எப்ப நிரப்புவீர். ஆத்துமா யாருக்காய் காத்திருக்குதுன்னா அவருக்காக. ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய ஆத்துமா துக்கப்பட வேண்டுமானால் அது கர்த்தரை குறித்து மட்டுமா இருக்கணும்.
நாளைக்கு நிரப்பப்படலையே, நாளைக்கு ஜெபிக்கலையே, நானே கர்த்தரோடு நெருங்கலையே, அவருடைய பிரசனத்தை உணரலையே. இது பேர் தேவனுக்கு ஏற்ற துக்கம். என் ஆத்துமாவில் ஒரு நாளும் பூமிக்குரிய துக்கம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, உலக துக்கம் மேற்கொள்ளக்கூடாது, என் களி கூறுதல் நான் இழக்கக்கூடாது, என் சந்தோஷத்தை நான் இழக்கக்கூடாது, என் ஆத்துமா மகிழ்ச்சி அடையணும். ஆமே. அந்த வசந்த வாசிக்கலாம். அதோட நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் வாசிங்க. 22 வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இந்த கால வேளையில் நம்ம பிழைக்கணும். இந்த வாரம் முழுக்க தேவ கிருபையும், இந்த வாரம் முழுக்க பரிசுத்தமும், இந்த வாரம் முழுக்க தேவனுடைய வஸ்திரமும், இந்த வாரம் முழுக்க பரிசுத்தாவின் நிறைவும் நம்ம சிரசின் மேல் இருக்கணும். ஆத்துமா பிழைக்கணும். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கொஞ்ச நேரம் ஜோமன போகிறோம். ஒரு பரிசுத்தாவின் நிறைவை கேட்க போகிறோம். தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தொய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தர் தைரியப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்தணும். இது நல்ல நேரம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். கேளுங்க பார்க்கலாம். என்ன நிரப்பன ஆண்டவரே, என்ன நிரப்பன ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்பன ஆண்டவரே. நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்பணும். ஒரு பரிசுத்தாவின் நிறைவு இறங்கி வரட்டுமே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பலன் இறங்கி வரட்டுமே. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இறங்கி வரட்டுமே. அதரகதுடா அதரபௌடியாந்தரா ரிகாவலகதுடாதரா ரேமனமௌடியாந்தரா. பரிசுத்தாவின் பலன், பரிசுத்தாவின் பலன் நம்முடைய ஆத்துமாவை நிரப்பட்டு, ஆத்துமாவை நிரப்பட்டு. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இயேசுவின் நாமத்தினாலே சொன்னவர், நிரப்புவேன்னு சொன்னவர். ஒரு காற்று வீசட்டு, ஒரு பரிசுத்தாவின் காற்று இந்த பகல் வேளையில வீசட்டும். அல்ல கர்த்தரை துதிங்க பகலா. ஔடவலவரியாந்தரா ரித்தரகனதரகதுடா. செத்து போன ஆத்துமாக்கள் மேல பரிசுத்தாவின் காற்று வீசுவதாக, வீசுவதாக. ஜீவனற்ற ஆத்துமாவின் மேல பரிசுத்தாவின் காற்று வீசுவதாக. ஆதராதரவஹு ரியாந்தராதரா ஔடமனகதுடாதரா. ஜோமனங்க பகலா. பரிசுத்தாவின் காற்று, பரிசுத்தாவின் காற்று ரவலஹதரா அதரகதுடாதரா. தொய்ந்து போன ஆத்துமாவை, விழுந்து போன ஆத்துமாவை, தடுமாறின ஆத்துமாவை, ஜீவனற்ற ஆத்துமாவின் மேல கர்த்தருடைய காற்று, கர்த்தருடைய காற்று இப்ப வீசட்டும், வீசட்டும். ரவலஹதரா அதரகனதரகதுடாதரா. உம்முடைய ஜனத்தின் மேல உம்முடைய காற்று வீசுவதாக. அல்ல கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆத்துமாவுல பலன், ஆத்துமாவுல பலன். நான் அளிக்கும் நன்மையா என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னாரு. பரிசுத்த ஆவியினால ஒரு நன்மை இறங்கி வரட்டும், ஒரு நன்மை இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியினால ஒரு நன்மை இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியினால ஒரு கிருபை இறங்கி வருவதாக. ஷாகாவாலாஹாதாரா ஔடாவாலாஹாதுடா ரிஹந்தனாதரா ரிகாவாலாவாதாரா ஓரவா சந்தேரே ஔடாதரகனதரகதுடா ஔடாவாலவௌடியாந்தராதரா. எத்தனை ஜெபம் பண்றீங்க? எத்தனை ஜெபம் பண்றீங்க? பரிசுத்தாவின் நிறைவு, பரிசுத்தாவின் நிறைவு இந்த ராத்திரி பகல் வேளையில பரிசுத்தாவின் நிறைவு. ஔடாவாலகதுடாதரா. ஆமென், ஆமென். நான் நிரப்புவேன்னு சொன்னாரே. தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புவேன்னு சொன்னாரே. இந்த 5வது மாதத்தின் கடைசி வாரத்தில் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஓரவா சந்தேரே அதரகதுடாதரா. நிரப்புவீராக. ரிகாவலஹதரா. பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. ரிகமனஹதரே அதரகதுடா. எங்க ஓட்டத்தில் நாங்க தனிமை அல்ல, ஆவியானவருடைய கரம் எங்களை நடத்துவதாக, நடத்துவதாக. ஹல்லேலூயா. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே
ஆனந்த கண்ணீர் வடித்தே எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். தைரியமா சொல்லுங்க, அந்த நாடு சுதந்தரிப்பே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை காத்து கொள்ளும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரும் வரைக்கும், பரலோகத்தில் வந்து சேரும் வரைக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துடக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, கிருபைகளை இழந்துடக்கூடாது, அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. இவைகள் தானே ஆத்துமாவை பரலோக கொண்டு வந்து சேர்க்கும். இவைகளின் ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்குமே. ஆண்டவரே, எங்க ஆத்துமாவை இழந்துடக்கூடாது, எங்க ஆத்துமா ராஜ்யத்தில் வரணும். ஒரு நாள் செத்து போயிடக்கூடாது. எங்க ஆத்துமா ராஜாவை தரிசிக்கணும். எங்கள் ஆத்துமா இயேசுவோடு வாழணுமே. எங்கள் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே, மீட்டுக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். இந்த கால வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் மகிமையா எங்க நடுவில் இழந்தல் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறதுக்காய் நன்றி. இன்னைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை நீ மீட்டு கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவில் பலன் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையும் பரிசுத்தமும் ஆண்டவருடைய உம்முடைய வஸ்திரங்களும் உம்முடைய ஆவியான நிறைவும் எங்களை இந்த வாரம் முழுக்க நடத்தட்டும். சத்துரு எங்கள் ஆத்துமாக்களை எங்கெல்லாம் கொல்ல நினைக்கிறானோ அங்கெல்லாம் கிருபை வெளிப்படட்டும். சத்துரு எங்கள் ஆத்துமாக்களை அழிக்க நினைக்கும்போ அங்க ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படட்டும். சத்துரு எங்கள் ஆத்துமாவை அழிக்க நினைக்கும்போ பரிசுத்தாவின் நிறைவு வெளிப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கப்பா. வருகை வரியந்தமோ எங்களை காத்துக்கொள்ளும். செவ்வாய்க்கிழமை முதல் நடக்கிற ஜெபங்களை ஆசீர்வதியும். சனிக்கிழமை நடக்கிற தேசத்துக்கான ஜெபங்களை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுது ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவ மகிமை கூட இருக்கட்டும், பிரசன்னம் கூட இருக்கட்டும். கர்த்தர் வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, வியாதிகளுக்கு பலவீனங்களுக்கு பிள்ளைகளை தப்புவியும். மழை காலங்களில் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளை தங்கி வேலை பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.